நீங்க எப்போதாவது உணர்ந்திருக்கிறீங்களா? வீட்டில் இருக்கும் சிதறல் மனசுக்கும் ஒரு சுமையை உருவாக்குகிறது என்று. சில நேரங்களில் அலமாரியில் இருக்கும் பழைய பொருட்கள் அல்லது அறையில் சிதறியிருக்கும் விஷயங்கள் நமக்கு கடந்த காலத்தை நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். அதே விஷயங்கள் மெதுவாக நம்முள் இருக்கும் அமைதியை பறித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் சிந்தித்து பாருங்க, சுத்தம் செய்வது வெறும் பொருட்களை அகற்றுவது மட்டுமல்லாமல் உங்க மனதையும் ஆன்மாவையும் லேசாக்கும் ஒரு வழியாக மாறினால். இன்று நாம் பேசப்போறோம் ஒரு புத்தகத்தை பற்றி. அது உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் எண்ணங்களை மாற்றியுள்ளது. மேரி காண்டோஸ் த மேஜிக் ஆஃப் டைடிங் அப். இந்த புத்தகம் நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் உண்மையில் மகிழ்ச்சியும் அமைதியும் தரும் பொருட்களையே வைத்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு தருணம் வருகிறது, அப்போது நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு விஷயத்தை மட்டும் விரும்புகிறோம், அது அமைதி. ஆனால் இந்த அமைதி எங்கிருந்து வருகிறது? பலர் நினைப்பது என்னவென்றால், வேலை, பணம் அல்லது உறவுகள் சரியாகிவிட்டால்தான் அமைதி கிடைக்கும் என்று. ஆனால் நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா, உண்மையான பதட்டம் நம்முடைய அறை, அலமாரி மற்றும் மனதில் இருக்கும் சிதறிய பொருட்களிலிருந்துதான் வருகிறது என்று. ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் அதே ஆடைகளை தேடுவது, பயனற்ற பொருட்களால் நிரம்பிய அலமாரியை திறப்பது, பழைய காகிதங்கள், உடைந்த பாத்திரங்கள் மற்றும் ஒரு நாள் பயன்படும் என்று வைத்திருக்கும் அந்த ஏராளமான பொருட்கள். இவை வெறும் பொருட்கள் அல்ல, இவை உங்கள் மன ஆற்றலை உறிஞ்சி விடுகின்றன. பூஜா தனது வீட்டை பல ஆண்டுகளாக சுத்தம் செய்ய முயன்றார். ஆனா சில நாட்களில் மீண்டும் எல்லாம் சிதறி போய்விடும். பிறகு ஒரு வீடியோவில் அவர் மரி காண்டோவின் ஒரு வாக்கியத்தை கேட்டார்: உங்க இதயத்திற்கு மகிழ்ச்சி தரும் பொருட்களையே வைத்திருங்க என்று. இந்த ஒரு வரி அவருடைய சிந்தனையை மாற்றியது. அவர் முதல் முறையாக பொருட்களை வீசுவதற்கு பதிலாக தனது வாழ்க்கையை தேர்வு செய்ய தொடங்கினார். இன்று நாம் மேரி காண்டோவின் த லைஃப் சேஞ்சிங் மேஜிக் ஆஃப் டைடிங் அப் புத்தகத்தை பற்றி பேசப் போகிறோம். இந்த புத்தகம் நமக்கு கற்றுத்தருவது எப்படி வீட்டை ஒழுங்குபடுத்துவது மற்றும் வாழ்க்கையை மேம்படுத்துவது என்பதை குறித்து. இதில் முக்கியமானது பொருட்களை மகிழ்ச்சி அடிப்படையில் தேர்வு செய்வது, அவற்றை ஒரே வகைப்படி ஒழுங்குபடுத்துவது. நீங்க ஒவ்வொரு பொருளையும் கையில் எடுத்து உங்களையே கேட்க வேண்டும், இது எனக்கு மகிழ்ச்சி தருகிறதா என்று. இப்போது முதல் அத்தியாயத்திற்கு போவோம். அத்தியாயம் 1. நமக்கு ஒழுங்காக வாழ்வது ஏன் கற்றுக் கொடுக்கப்படவில்லை? மேரி காண்டோ சொல்வது, சுத்தம் செய்வது வெறும் பொருட்களை அகற்றுவதல்ல, இது வாழ்க்கைக்கு புதிய திசை கொடுக்கும் முதல் படி. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நமக்கு பள்ளியில் எத்தனை விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன? கணிதம், அறிவியல், மொழி, வரலாறு. ஆனால் யாராவது எப்போவாவது நமக்கு கற்றுக் கொடுத்தார்களா எப்படி நம் அறை, அலமாரி அல்லது பொருட்களை பராமரிக்க வேண்டுமென்று? நாம் வாழ்க்கை முழுவதும் எவ்வளவு பொருட்களை சேர்த்துக் கொள்கிறோம், அவை எப்போது சுமையாக மாறுகின்றன என்பது கூட தெரியாமல் போகிறது. உதாரணம், பூஜா அவர்களிடம் நிறைய சேலைகள், சமையல் பாத்திரங்கள் மற்றும் பழைய பரிசுகள் இருந்தன. ஒவ்வொரு திருநாளிலும் அவர் மணி நேரங்கள் அலமாரியை சுத்தம் செய்வதில் செலவிட்டார். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே குழப்பம் மீண்டும் வந்தது. பழைய பயன்பாடில்லாத பொருட்களை அகற்றி மீண்டும் வைத்து விடுவார். பிறகு அவர் மேரி காண்டோவின் முறையை பயன்படுத்தினார். ஒவ்வொரு பொருளையும் கையில் எடுத்து கேட்டார், இது எனக்கு உண்மையில் மகிழ்ச்சி தருகிறதா? இந்த கேள்வி அவரது வாழ்க்கையை மாற்றியது. மேரி காண்டோ கூறுவது, பலர் பொருட்களை அகற்றவில்லை ஏனெனில் அவர்கள் குற்ற உணர்வில் இருக்கிறார்கள். இது அம்மா கொடுத்தது, ஒரு நாள் பயன்படும், இது மிகவும் விலையுயர்ந்தது. ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த பொருட்கள் இப்போது பயனும் தரவில்லை, மகிழ்ச்சியும் தரவில்லை. நீங்க குற்ற உணர்ச்சியால் பொருட்களை வைத்திருப்பீங்க என்றால் நீங்க உங்களை தடுக்கிறீங்க. எழுத்தாளர் சொல்வது, சுத்தம் ஒரே தடவையில் செய்யுங்க, துண்டு துண்டாக அல்ல. ஒவ்வொரு பொருளையும் அதன் வகைப்படி பிரிக்கவும். ஆடைகள், புத்தகங்கள், காகிதங்கள், உணர்ச்சி சார்ந்த பொருட்கள். மிக முக்கியம், மகிழ்ச்சி தராததை நன்றி கூறி விடை கொடுங்க. மேரி காண்டோவின் இந்த முறை வெளிப்புற சுத்தத்தை மட்டுமல்ல, உங்க மனத்தையும் சுத்தமாக்கும். ஏனெனில் நீங்க பொருட்களை தேர்வு செய்வது என்பது நீங்க எந்த வாழ்க்கையை வாழ விரும்புறீங்க என்பதை தீர்மானிப்பது. சிந்தியுங்க, உங்க வீடு முழுவதும் மகிழ்ச்சி தரும் பொருட்களால் நிரம்பியிருந்தால் உங்க காலைகள் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் அமைதியுடன் தொடங்கும். அதுவே உண்மையான இலக்கு. இப்போது அடுத்த அத்தியாயத்திற்கு போவோம். அத்தியாயம் 2. சுத்தம் துண்டு துண்டாக அல்ல, ஒரே தடவையில். மேரி காண்டோவின் முதல் பெரிய விதி, சுத்தம் ஒரு விழாவை போல இருக்க வேண்டும். பலர் சுத்தம் செய்வது எப்படி? ஒரு நாள் ஒரு அலமாரி, அடுத்த நாள் சமையலறை. ஆனால் இது தவறு. இந்த முறையில் நிரந்தர மாற்றம் வராது. உதாரணம், மோஹித் ஒரு பிஸியான தொழிலாளர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சுத்தம் செய்வதற்காக திட்டமிட்டார். ஆனால் மாதங்கள் சென்றும் மாற்றமில்லை. பிறகு அவர் ஒரு முழு வார இறுதியை எடுத்தார், முழு வீட்டையும் ஒரே தடவையில் சுத்தம் செய்ய. ஆடைகள், புத்தகங்கள், காகிதங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து கேட்டார், இது மகிழ்ச்சி தருகிறதா? 3 நாட்களில் அவரது வீடும் மனதும் மாறிவிட்டது.
மேரி கொண்டோ இதை ஸ்பார்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று அழைக்கிறார். ஒரு சக்தி வாய்ந்த தருணம், அது உங்க வாழ்க்கையை மாற்றிவிடும். அடுத்தது அத்தியாயம் 3. இடத்தின் அடிப்படையில் அல்ல, வகையின் அடிப்படையில் சுத்தம். நாம் பொதுவாக இடப்படி சுத்தம் செய்கிறோம். இன்று சமையலறை, நாளை படுக்கையறை. ஆனால் சரியான முறை வகைப்படி சுத்தம் செய்வது. முதலில் ஆடைகள், பிறகு புத்தகங்கள், பிறகு காகிதங்கள். உதாரணம், தாவியா தனது வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். முதலில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்று நினைத்தார். ஆனால் அதில் ஆடைகள், நகைகள், பில்லுகள் எல்லாம் இருந்தது. பிறகு மேரி காண்டோ முறையில் முழு வீட்டிலிருந்தும் எல்லா ஆடைகளையும் சேர்த்தார். அப்போதுதான் உண்மை தெரிந்தது. 65 குர்த்திகள். அவர் உணர்ந்தார் எவ்வளவு அதிகமாக வாங்கியிருக்கிறார் என்று. மேரி காண்டோ சொல்வது, வகைப்படி சுத்தம் செய்தால் உங்க பழக்கங்கள் தெரிய வரும். இறுதி முடிவு, நீங்க மேரி காண்டோவின் த லைஃப் சேஞ்சிங் மேஜிக் ஆஃப் டைடியிங் அப் புத்தகத்தின் ஆடியோ உள்ளடக்கத்தை கேட்டீங்க. நாம் புரிந்து கொண்டது, சுத்தம் என்பது பொருட்களுக்கே அல்ல, மனதிற்கும் ஆன்மாவிற்கும். இன்று முதல் ஏதாவது தேர்வு செய்யும் போது உங்களையே கேளுங்க, இது எனக்கு மகிழ்ச்சி தருகிறதா? ஏனெனில் சுத்தமான அறை மட்டுமல்ல, சுத்தமான சிந்தனை, சுத்தமான வாழ்க்கை, அதுவே உண்மையான அமைதி. நண்பர்களை நினைவில் கொள்ளுங்க, சுத்தம் என்பது தூசியை அகற்றுவது மட்டுமல்ல, இதயம் மற்றும் மனதில் இருக்கும் சுமைகளை அகற்றும் வழி. மேரி காண்டோவின் இந்த பாடம் நமக்கு சொல்லுவது, நமக்கு மகிழ்ச்சி தரும் பொருட்கள், உறவுகள், நினைவுகளை மட்டும் வைத்திருங்கள். இந்த வீடியோ உங்களை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்க, மறக்காம சாய் கிருத்திக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை மகிழ்ச்சியாக இருங்க, புன்னகையுடன் இருங்க, உங்கள் வீடும் உங்கள் மனமும் சுத்தமாக வைத்திருங்க.